பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா கோபோல்ட்டில் W40 அப்படிங்கிற இந்த என்ட்ரி லெவல் டிடபிள்யூஎஸ் தாங்க. ஸோ இந்த டிடபிள்யூஎஸ் நான் வந்து கோபோல்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். அப்போது பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அவங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் போட்டால் நம்ம கைக்கு வரது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஹைலைட் என்னன்னா அந்த டீலில் வாங்கினதோட, அதாவது அவங்க வெப்சைட்டில் இருக்கிற டீலில் வாங்கினதோட நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா அதே ப்ரைஸ்க்கு இல்லாட்டி இதோட கம்மியாகவும் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ அந்த முஸ்டாங் டார்க் நான் அதில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதை ஆர்டர் பண்ணும்போது இது வந்து அது கூடவே ஃப்ரீன மாதிரி வந்ததுன்னு வைங்க. பட் வெளியில் நம்ம பார்த்தோம்னா அந்த டார்க்கே வந்து வேறு வேறு கலர் வேறு வேறு ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஸோ நம்ம அதையும் யோசிச்சாகணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ மற்றபடி வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் எந்த ஆஃபரும் இல்லாமல் இப்போ பொதுவாக எங்கே போய் வாங்க ட்ரை பண்ணாலும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு போட்டிருப்பாங்க. சரியா? உங்களுக்கு கோபோல்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் 1000 ரூபாய் 999 அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இதுவே நம்ம அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ மற்ற இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 700 750 இந்த மாதிரியான ப்ரைஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதான் இந்த ப்ராடக்ட்டு, அதாவது ப்ரைஸ் ஆஸ்பெக்டில். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி இப்போ நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரே வார்த்தையில் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு 650 இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆடியோவில் ப்ளஸ் இந்த மாதிரி ஃபிட்டு இந்த மாதிரியான ஏரியாவில் உங்களை வந்து திருப்திப்படுத்திடும். எனக்கு இது வந்து முஸ்டாங்கோட பெட்டராக ஃபீல் ஆச்சு. அது வந்து லுக்கில் தான் வந்து செம்மையாக அட்ராக்ட் பண்ணும். இந்த காலேஜ் அண்ட் ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க அதில் புகுத்திருக்காங்களே தவிர, இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டு சைஸ் இந்த மாதிரியான ஏரியாவில் இது ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுது. அண்ட் எனக்கு ஆடியோவில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஆப் சப்போர்ட் கிடையாது. இப்போ இந்த கோபோல்ட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்பில் போய்ட்டு நான் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஆப்புக்கான சப்போர்ட் இது கிடையாது. ஸோ பேசிக்காக இதில் என்ன வருதோ அதுதான். அப்படின்னும் போது ஆடியோவில் வந்து பேஸ் நல்லா டீப்பாக இருக்குது. அண்டு இன்டோரில் கால்ஸ் பேச முடியும். பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கு. அவுட்டோர் கால்ஸுக்கு சுத்தமாக செட் ஆகாது. லோ லேட்டன்சி இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது கேமிங்க்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் பல வீடியோஸில் சொன்னது தான் இங்கேயும். ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் ரொம்ப இன்டென்ஸான ஒரு சில கேம்ஸுக்குலாம் செட் ஆகாது. கேஷுவலான கேம்ஸுக்குலாம் ஓகே. ஸோ இதுதான். ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து எப்பயுமே ஒரே ஒரு வருத்தம் தாங்க இவங்ககிட்ட. கேஸ் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, பார்க்க போனால் இப்படிலாம் ஷேக் பண்ணால் அந்த ஒரு சீப்பான ஃபீல் அந்த மாதிரியான விஷயங்களும் இல்லை, எல்லாம் ஓகே, ஆல் பாசிட்டிவ். ஆனால் இந்த கேஸோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்துல ஒரு எல்இடி எரியுதா, இது வந்து ஸ்டேட்டஸ் காட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. அண்ட் இந்த எல்இடியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா சார்ஜிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு சேலஞ்சிங்காக இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே நான் கோபோல்ட்டில் ஒரு சில டிடபிள்யூஎஸ்க்கே நான் சொல்லியிருப்பேன். நம்ம லோக்கல் பிராண்ட்ஸ் ஒரு சில பிராண்ட்ஸில் இருக்க பிரச்சனையே தான் இவங்களோட டிசைன். இங்கே பாருங்க, நான் அதை எடுக்கணும்னா நான் எதர் இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சா வழுக்கும், சரியா? அப்படி இல்லைனா இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சி தான் எடுக்கணும். பட் இந்த இடத்துல வந்து இது இடிக்கும். ஸோ அப்போ ஹிஞ்ச் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், லைட்டாக டில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பேக் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து என்னால் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிருக்கும். இந்த டிசைன் ஃப்ளா மட்டும் இருக்குங்க. இதை மட்டும் எப்பயுமே ஒரு டார்ச்சராக வச்சுருக்காங்க. மேபி ரொம்ப தின் ஃபிங்கர்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. பட் கொஞ்சம் ஃபேட் ஃபிங்கர்ஸு, கொஞ்சம் பெரிய கை இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இஎன்சி எப்பயும் மாதிரி அக்ரெசிவாக இருக்குது. ஒரு சின்ன பீப் சவுண்ட் வரும். அப்புறம் கனெக்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்டேட் வரும். சரி, இப்போ பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் அண்ட் அவங்க வெப்சைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே எப்படி இருந்தது ரியல் வேல்டுங்கிறத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். மேலே எடுத்ததுமே ப்ரீமியம் ரப்பர் கிரிப் கேஸ். எஸ், ஸோ இந்த ரப்பர் கிரிப் மாதிரி இருக்கிற ஃபீல் சூப்பராக இருக்குங்க கையில் பிடிக்கிறதுக்கு. அது வந்து லாங் டேர்மில் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு கமெண்ட் என்கிட்ட இல்லை. ஏன்னா ஒரு சில இந்த ரப்பரைஸ்டு மெட்டீரியல் மாதிரியான கோட்டிங் கொடுத்துருக்கக்கூடிய பொருள்லாம் என்ன ஆகும்னா வியர் அண்ட் டேர் ஆக ஆரம்பிக்கும். பட் இப்போதைக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இதே மாதிரி தான் எப்பயுமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் யாராவது வந்து G40 இந்த மாதிரியான மாடல், அதை W40 இந்த மாதிரியான மாடல் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரியா? ஆனால் சூப்பரான ஃபீல். ரியல்மி 14 Pro Plusன்னு ஒரு ஃபோனை பற்றி பேசியிருப்போம். ஸோ அதே மாதிரியான ஒரு நல்ல ஃபீல். ஸோ அது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூமேக்ஸ். ஸோ பேஸ் டிரைவர்ஸ் உள்ளே இருக்குது. 13mm டிரைவருங்க. ஸோ அதனால் அடிஷன் இருக்குது. ரேட்டட் ஆடியோ பிராண்ட் நம்பர் 1, இது வந்து எப்பயுமே எல்லாரும் சொல்கிறது. குவாட் மைக் இஎன்சி. ஸோ இது எல்லாமே இருக்குது. குவாட் மைக்னா நான் ரெண்டுக்கும், இதில் ஒரு 2 மைக், இதில் 2 மைக்கு. பட் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இன்டோருக்கு கால்ஸுக்கு ஓகே, அவுட்டோருக்கு வேலைக்கு ஆகாது. ஒயர்லெஸ் இயர்பட்ஸு மேட் இன் இந்தியா. சைடில் 1 year வாரண்ட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வந்து என்னென்னா ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படின்னு போட்டு 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் எங்ககிட்ட இருக்குது. நம்பர் 1 ரேட்டட் ஆடியோ பிராண்ட் இந்தியாவில் 3 கோடிக்கும் மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அவங்க எல்லா பாக்ஸ்லையும் போடுறதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளை பற்றி நம்ம தானே பேசி ஆகணும் அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன். என்னை பற்றி வேறு யாருங்க பேசுவா? என் ப்ராடக்ட்டு, என் பிராண்டு எல்லாத்தையும் நான் தாங்க ப்ரொமோட் பண்ணி ஆகணும். யாரையாவது ப்ரொமோட் பண்ண சொன்னால் அவன் என்ன கேட்பான்? நிறையாவே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரைட். அல்ட்ரா லோ லேட்டன்சி ஃபார் கேமிங் இதை பற்றி சொல்லிட்டேன். ப்ரீமியம் ரப்பரைஸ் கிரிப் ஓகே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, குவாட் மைக்கு, டுவெல் மாஸ்டர். ஸோ டுவெல் மாஸ்டர் அப்படின்னு வரும்போது இந்த டுவெல் டிவைஸ் அது இல்லை, டுவெல் மாஸ்டர்னு வரும்போது ஏதாவது ஒன்றுத்தை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராகவே ஒர்க் ஆகும். அண்டு டேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சவுண்ட் இருக்குது. டச் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. பட் டச் ஏரியாவும் நல்லா எஃபெக்டிவாக பெருசாக இருக்குது. நீங்கள் அதனால் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
பாக்கெட்டில் இருக்க ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் சும்மா டேப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பாக்ஸில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 2999 போட்டிருக்காங்க. பட் நான் அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து 650, 700, 750 இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு கிடைக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைக் நெவர் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்க எல்லா டப்பாலையும் போடுற அதே விஷயங்கள். மேனுவல், யூசர் மேனுவல் வேணுமா, இங்கே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஆக்சசரிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் தான் இன்னும் வந்து A to C கேபிள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பெரும்பாலும் மற்ற யாரும் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இப்போ பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கேன் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 months வாரண்டியை ஸ்கேன் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பாக்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டா. சரியா, இப்போ நம்ம வந்து அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டாவை பார்ப்போம். ஸோ இங்கே இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் 48 hours ப்ளே டைம். நான் தான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டிரைவர் பேசிக்கான ஒரு சில TWS. இதிலெல்லாம் வந்து ரொம்பவே பவர் ஹங்கிரியான ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபோன் கால்ஸ் மாதிரியான விஷயங்கள் பேசும்போது தான் ஓரளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகலாம். பட் அதுலேயுமே வந்து இவங்க மல்டி மைக் பயங்கரமான டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய உள்ள வேலை நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவர் கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த 13mm பூமெக்ஸ் டெக் டிரைவர்ஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒன்று. கலர்ஸ் இத்தனை கலர் இருக்குங்க. கலர் ப்ளூ, க்ரீனு, ஒயிட்டு, ரெட்டு, நம்மகிட்ட இருக்குது இந்த பிளாக் வந்து பார்த்தா உள்ள ஒரு டியூல் டோன் ஃபினிஷோடு தான் வருது. மற்ற எல்லா கலர்லேயும் உள்ள பிளாக் ஃபினிஷோடு வருது. ஸோ ப்ராடக்ட் USP அப்படின்னும்போது ZenMode ENC. ஐயா சரி ஐயா, 48 hours டோட்டல் ப்ளே டைமு. ஸோ திரும்ப ஒரே விஷயங்கள் தான். 10 minutes சார்ஜ் பண்ணால் 100 minutes ப்ளே டைமு. ஸோ இது வந்து லைட்னிங் போல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். அது ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சுருக்கீங்கப்பா பேர். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 hours ப்ளே டைம் சிங்கிள் சார்ஜில், 120 hours ஆஃப் ஸ்டாண்ட் பை டைமு. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவாக தாங்க இருக்குது நிஜமாவே இது வரைக்கும். ஏன்னா மல்டிபிள் ஹெட்செட்டுக்கு இடையில ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு திரும்ப சைடில் எங்கேயாவது வச்சுருவோமா, அதனால் பேட்டரி அப்படின்னு வரும்போது நிஜமாவே ஸ்டாண்ட் பை வந்து சாலிடாகவே இருக்குது. இந்த ZenMode குவாட் மைக் ENCக்கு இவங்க பில்டப் கொடுத்துருக்காங்க. பட் அகைன் நான் திரும்பியும் சொல்லிட்டேன் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரம் அது நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் Siri or Google Assistant வேக் பண்ணலாம். அண்ட் ஒரு டேப்புக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்குது. சிங்கிள் டேப் ப்ளே பாஸு, டபுள் டேப்பு நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணலாம். டபுள் டேப், ட்ரிபிள் டேப். ஸோ அதுவும் இருக்குது. Bluetooth 5.3. ஸோ பிளிங்க் ஃபாஸ்ட் பேரிங்கு, ஸ்டேபிள் கனெக்ஷன் இருக்குது, பவர் எஃபிஷியன்ட்டு. ஸோ இது எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. புரியுதா? ஸோ அவ்வளோதான். IPX5 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ மற்றபடி இப்படி தான் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ரொம்ப டெக்னிக்கல் ஸ்பெக் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ மற்றபடி இவங்க வந்து இந்த ரொம்ப இன்டெப்த் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எதுவுமே ரொம்ப கொடுக்கல. பொதுவாகவே நம்ம இயர்பட்ஸ் பற்றி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பார்ப்போங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னா, இந்த இயர் டிப்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். எப்படி ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கான்னு. செம்ம டைட்டாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் பிடிச்சி எழுதுனா கேலக்ஸி பட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிளில் இப்போ ஏர்பாட்ஸ் Pro 3 வந்திருக்கு, அதெல்லாம் பிச்சிக்கும். பட் இது வந்து டியூரபிளான இயர் டிப்ஸ் தான். அதே சமயம் வந்து அவ்வளோ ஈஸி டு ரிமூவ் அண்ட் அகைன் கனெக்ட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ அது ஒன்று சொல்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நம்ம போடுவோம். கனெக்ட் பண்ணிட்டாலும் அவ்வளோதான். லாக் ஆச்சா, லாக்டு தான். அவ்வளோ ஈஸியாக கலராது. இப்போ வந்து ப்ரீமியம் பட்ஸ்லாம் என்ன வந்துருமா, லைட்டாக இதை வைப் பண்ணுறதுக்காக அப்படி பிடிச்சி இழுத்தாலே கையோட கலண்டு வரும். இதில் அப்படிலாம் வர வாய்ப்பே இல்லை. எவ்வளோ ஃபோர்ஸ் போடுறேன் பாருங்க, வாய்ப்பே கிடையாது. 2 மைக்ரோஃபோனுக்கான பாயிண்ட்ஸே நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு பாயிண்ட்டு அண்டு பாட்டமில் இருக்குது. பாட்டம்லேயும் மைக்ரோஃபோனுக்கான ஒரு பாயிண்ட்டு. ஸோ மொத்தம் ஒரு சைட்லேயும் 2 மைக்ரோஃபோன் இருக்குது. அந்த 2 மைக்குக்கான அந்த பாயிண்ட் பார்க்கலாம். அண்ட் இது வந்து இந்த ஊஃபர் எஃபெக்ட் வேணும்னா அதெல்லாம் வைக்கணும். ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மெஷ்ஷிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாயிருக்கு. டச் ஏரியாவில் நம்ம கோபோல்ட் அந்த சிம்பிள் பார்ப்போம். ஸோ இதாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூடியூப் மியூசிக் ஓப்பன் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, சிங்கிள் டேப் டபுள் டேப்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரெஸ்யூம் ஆகிடுச்சு, பாஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் ட்ராக் போயிடுச்சு, ப்ளே ஆக ஆரம்பிக்குது. இதுவே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ட்ரிபிள் டேப்புக்கு. இந்த சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரிபிள் டேப்பு 1 2 3 வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இதில் டபுள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக், சிங்கிள் டேப் பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் ட்ராக் போகுது. சரி, ஒரு விஷயம் உறுதிங்க. நம்ம ரொம்ப குயிக் சக்ஸஷனில் ரொம்ப ரேப்பிடாக நம்ம பண்ணோன்னா அதால் வந்து உடனே அது டியூவல் டேப்பாக எடுத்துக்க மாட்டேங்குது. ரொம்ப ரேப்பிடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தோம்னா நம்ம ஃபாஸ்ட்டு வேகம் எனக்கு சோகம் அப்படிங்குது.
ஓகே. ஸோ சிங்கிள் டேப் பண்ணிட்டா பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் பிடிச்சி ஹோல்ட் பண்ணேன்னா எங்கே வந்துட்டியா? சரி, ஓகே, தேங்க்யூ. போயிடுச்சு. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் சிரி அதை வேக் பண்ணலாம். ஸோ இந்த சைட்லையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஒர்க்ஸ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா டச் ஏரியா நல்லாவே ஒய்டாக இருக்குது. அண்டு பட் வந்து பெரிய அளவில் வெயிட்டாக இல்லை. அண்டு உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. எப்படி சொல்கிறேன்னா ஆட்டோ டிடெக்ஷன், ஸோ அதெல்லாம் இருக்காது எதுவுமே. ஸோ பேசிக்கான ஒரு பட்டு தான். டிசைன் ஆஸ்பெக்டில் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஏதோ பெரிய பயங்கரமான டிரைவர் யூனிட், டியூல் டிரைவர் யூனிட் இருக்கிற மாதிரியான ஒரு சைஸு இயர்பட்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும். பட் ஃபிட்டு, கம்ஃபர்ட்டு அதில் நல்லாயிருக்கு, நிஜமாவே நல்லாயிருக்கு. இஎன்சி ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஏரியாலலாம் கூட அது ஸ்கோர் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அண்டு சிங்கிள் மாஸ்டராக இதெல்லாம் பல வருஷமாக இருக்கிற விஷயம் தான். அதை டியூல் மாஸ்டர் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண காரணம் என்னென்னா, இப்போ நம்ம சிங்கிளாக ஒரு பட்டை யூஸ் பண்ணாலும் அதில் எல்லா கண்ட்ரோல்ஸும் பக்காவாக வேலை செய்ய தான் போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கீங்க? 20 கிலோமீட்டரா? ஓகே. அதான் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ ட்ரெயினில் வந்து ஜன்னல் ஓரத்தில் பக்கம் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கு. உனக்கு ஒன்றில் இப்போ நான் ஸ்லோவாக போகிறேன். இப்போ இப்போ நல்லா இருக்கு. அதான்டா இப்போ ஸ்லோவாக போகிறேன். திடீர்னு அப்படியே சூப்பர் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா இருக்கே. அதான் இது வந்து உன் வாய்ஸ் எனக்கு எப்படி கேட்குதுன்னா ரொம்ப சாஃப்ட் வாய்ஸாக கேட்குதுடா. இதில் வந்து கால்ஸ் நான் பேசுகிறேன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வாய்ஸ் வந்து சாஃப்டாக இருக்குது, பேஸ் ரிச்சாக இருக்குது. ஓகே ஓகே ரைட்டு. ஸோ இதை தாண்டி இன்னும் டெக்னிக்கலாக போனோம்னா அந்த டியூல் மாஸ்டரில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். பட் அது வந்து இப்போதைக்கு இந்த வீடியோக்கு தேவை கிடையாது. ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் 600 ரூபா, 650 ரூபா, 700 ரூபா, 750 ரூபா இந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் கிடைக்கக்கூடிய இந்த பட்டு, இந்த டிடபிள்யூஎஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மியூசிக்கில் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். பேஸ் கொஞ்சம் ரொம்பவே டீப்பாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப இமர்சிவாகவும், சவுண்ட் ஸ்டேஜிங் ரொம்ப ஒய்டாகும். இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துறாதீங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ரானிக்ஸில் ஒன்று யூஸ் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப டீப்பாகவும் இமர்சிவாகவும் இருந்தது. இது வந்து அந்தளவுக்கு டீப்பாகவும் இமர்சிவாகவும் இருக்காது. அது வந்து ட்வின் S4ன்னு நினைக்கிறேன், ட்வின் S3 S4 அதுதான் போட்ரானிக்ஸ். அது 650 ருபீஸ் கிட்ட தான் வந்துச்சு, 629 650. ஸோ அதில் பேஸ் இதோட பெட்டராக இருந்தது. அதில் ஃபிசிக்கல் கீஸு இதெல்லாம் டச்சு. ஸோ இந்த மாதிரியான பட்ஜெட்டில் எவ்வளோ பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 500-600 ரூபாய்க்கு உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி இதுக்கு பக்கத்தில் வர எந்த பட்டும் வராது ப்ரோ, இந்த பட்ஜெட்டில் இதுதான் ப்ரோ, திரும்ப இவங்களே ஏதாவது உருப்படியாக பண்ணால் தான் உண்டு, அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருந்தா கூட சொல்லுங்கள், நம்ம செக் பண்ணுவோம். ரைட்டா? ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்துருங்க சிவபரணி, பார்க்கலாம். பை.